तद्दूरे तत्त्व अन्धिके तत्तन्दरस्य सर्वस्य तत्पो सर्वस्य बाह्यतः तत्तेजयितन्नैजलि तद्दूरे तत्त्व अन्धिके तत्तन्दरस्य सर्वस्य तत्तो सर्वस्य बाह्यतः. பொருளுரை. உன்னதமான பிரபு நடக்கின்றார், நடப்பதும் இல்லை. அவர் வெகு தூரத்தில் இருக்கிறார், ஏனெனில் மிக சமீபத்திலும் இருக்கிறார். அவர் எல்லாவற்றிற்கு உள்ளும் இருக்கிறார் என்றாலும் அவர் எல்லாவற்றிற்கும் வெளியேயும் இருக்கிறார். ஹரே கிருஷ்ணா. பக்தி வேதாந்த சுவாமி லாஸ்ட் கிளாஸ் என்னத்தை பார்த்தோம், என்ன பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸ்? ரீகால் பண்ண முடியுமா யாராச்சும்? ஹரே கிருஷ்ணா. பிரபு நிறைய நாள் ஆச்சு, ஸ்டில் கொஞ்சோண்டு ஞாபகம் இருக்கிறத சொல்றேன். பகவானை புரிஞ்சுக்கிறது இம்பாசிபிள், ஃபுல்லா நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்றதுங்கிற ஒரு பாயிண்ட் சொன்னேன். ஹரி கிருஷ்ணா. பகவானுடைய அச்சிந்தியத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்க முடியாது. ஓகே, மேற்கொண்டு பாரு, தன்னுடைய காரணமற்ற கருணையினால பகவான் மெட்டீரியல்லா இது மெட்டீரியல் சென்சஸ் இருந்தாலும் அவர் நம்முடைய பார்வைக்கு மெட்டீரியலா இருந்தாலும் கூட இஸ் அச்சவிக்கிரம ஃபார்ம்ல எல்லாமே டிடிஷா இருக்காங்க, இல்லைன்னா அச்சவிக்கிரமா இருக்காங்க. நமக்கு பார்த்தா உலோகங்களானது மரத்தால் ஆனது அப்படின்னு நம்ம பகவானுடைய விக்கிரகத்தை நம்ம பாக்குறோம். பட் அது பாத்தீங்கன்னா ஆன்மீகமான உருவம். சரிங்களா? லாஸ்ட் கிளாஸ்ல இது இந்த ரெண்டு மெயின் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் பார்த்தோம். இப்ப பாத்தீங்கன்னா 5வது பேராகிராஃப் எடுத்துக்கிட்டீங்களா? இது பக்குவமற்ற பௌதிக வாழ்க்கை அதுவா பிரபு? இல்ல மாதாஜி, தம்மை சரணடையும் பக்தரோடு மட்டுமே தாம் தொடர்பு கொள்வதாக பகவத்கீதையில் பகவான் கூறுகிறார். அது எடுங்களேன். எடுத்தீங்களா? சாரி பிரபு, எனிவே சாரி, நீங்க படிக்கிறப்போ அதை கண்டினியூ பண்ணிக்குவோமா? வேற யாருக்கும் எடுத்து கிடைச்சிருக்கா? ஹரி கிருஷ்ணா. படிங்க மாதாஜி. தன்னை சரணடையும் பக்தரோடு மட்டுமே தாம் தொடர்பு கொள்வதாக பகவத்கீதையில் பகவான் கூறுகிறார். தம்மை சரணடையும் பக்தர்களோடு மட்டுமே தாம் தொடர்பு கொள்வதாக பகவத்கீதையில் பகவான் கூறுகிறார். பகவத்கீதை 4:11. நம்மிடம் சரணடைந்துள்ள என்ன ஸ்லோகம் பாபுஜி? 5வது மந்திரம் மாதாஜி. தேங்க்யூ. தம்மிடம் சரணடைந்துள்ள ஆத்மாக்கள் அல்லாது மற்ற எவருக்கும் தன்னை வெளிப்படுத்துவதில்லை என அவர் தீர்மானித்துள்ளார். எனவே தன்னிடம் சரணடைந்துள்ள ஆத்மாக்களுக்கு மிக அருகிலும் சரணடையாத ஆத்மாக்களுக்கு அவர் அணுக முடியாத தொலை தூரத்திலும் அவர் அமர்ந்திருக்கிறார். ஹரே கிருஷ்ணா. அசோக் ஹரிபோல். இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்த பக்தர்கள்ட்ட எப்படி இருப்பேன், பக்தர் அல்லாதவர்கள்ட்ட நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க. தன்னுடைய படத்துல ரொம்ப ரொம்ப அழகா எழுதியிருக்கிறாங்க. பக்தருக்கு எப்படி இருப்பாங்க பகவான், பக்தர் அல்லாதவர்களுக்கு எப்படி இருப்பாங்க பகவான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா, பக்தர்கள் பாத்தீங்கன்னா பகவான் கூட 5 வித ரசத்துல இருக்கிறாங்க. 5 விதமான ரசத்துல இருக்கிறாங்க. பாத்தீங்கன்னா சாந்த ரசம், முதல்ல அடிப்படையான ரசம் பாத்தீங்கன்னா பகவான் கூட அந்த சாந்த ரசம் இருப்பாங்க. ஹரே கிருஷ்ணா. சாந்த மாதாஜி கொஞ்சம் மீட் பண்ணிக்கிறீங்களா? சாந்த ரசத்துல இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் மேல தாசிய ரசம். தாசிய ரசத்துல பாத்தீங்கன்னா பகவானுக்கு அவருடைய சேவகனாக இருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அதுக்கு ஹனுமான் பகவானுடைய தாசியத்திலேயே இருப்பாங்க. அவங்க எப்ப பார்த்தாலும் ராமச்சந்திரமூர்த்திக்கு அவன் தாசிய தவிர வேற வழியே இல்லை. எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் தாசிய ரசத்திலேயே ரொம்ப ஊண்டிக்கிட்டே இருப்பாங்க ஹனுமான்ஜி. அதே மாதிரி அடுத்தது பாத்தீங்கன்னா சக்கியரசம். சக்கியரசத்துல பாத்தீங்கன்னா அர்ஜுனன், கோபாஸ் இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா சக்கியரசத்துல பகவானோட எப்பயும் உறவு கொண்டுட்டு இருப்பாங்க. சக்கியரசத்துல இம்பார்ட்டன்ட் என்னன்னா, நினைச்சபடி பகவான் கட்டளை இடலாம், ஃப்ரெண்ட்ஷிப்பை பழகலாம், எடுக்கலாம், நாம இன்னமே பண்ணலாம் பகவான் கிட்ட. ஆனா தாசிரசத்துல பாத்தீங்கன்னா அவர் பகவான் எஜமானர், நம்ம பகவானுடைய சர்வெண்ட். அந்த கான்செப்ட் தான்.
நம்ம இப்பயும் பகவானுடைய சர்வன்ட் தான். பட் இருந்தாலும் பாத்தீங்கன்னா ஒவ்வொருடைய பக்தர்களும் தன்னை எந்த விதத்துல வந்து பகவான் கூட அந்த ரசத்துல வந்து ஒன்றி இருக்கிறாங்க, அதுதான் இங்க வந்து சொல்லிக்கிறாங்க. சக்கிரசத்துல வந்து பகவான் வந்து அர்ஜுனன் வந்து பகவான் கூட சிநேகிதனா இருக்கிறான். அதனாலதான் வந்து ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா பகவத்கீதை சொல்லும் போது பகவான வந்து ஒரு பகவானா வந்து அவர் வந்து நினைக்கவில்லை. என்னுடைய ஃப்ரெண்டு தானே, ஃப்ரெண்ட் விட்டு இப்படி வேணா கொஞ்சலாம், கூடலாம், விளையாடலாம், அடிக்கலாம், திட்டலாம், இந்த கான்செப்ட் தான் இருந்துட்டே இருந்தாப்ப அர்ஜுனன் பகவத்கீதை சொல்லிக்கிறாங்க. சோ இது வந்து இன்டிமேட் அப்படி பாத்தீங்கன்னா ஒரு தாசிய ரசத்தை விட கொஞ்சம் ஜாஸ்தின்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வாத்சல்ய ரசத்துல பாத்தீங்கன்னா பகவான வந்து பெற்றோர் குழந்தை இந்த ஸ்வபாவத்துல வந்து பகவான் வந்து உஷாரசம். மாதாஜி கொஞ்சம் மீட் பண்ணிக்கிறீங்களா சாந்தமா? எஸ், தேங்க்யூ. சோ வாத்சல்ய ரசத்துல பாத்தீங்கன்னா பெற்றோர்கள், ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா யசோதம்மா, நந்த மகாராஜ், தேவகி, வசுதேவர், இவங்களை பாத்தீங்கன்னா பகவான வந்து வாத்சல்ய ரசத்துல தான் வச்சிருக்கிறாங்க. அப்படி இருந்தாலும் பாத்தீங்கன்னா தேவகிக்கும் யசோதம்மாய்க்கும் பயங்கர டிஃபரன்ஸ். பிறக்கும்போது வந்து தேவகி வந்து என்ன நினைச்சாங்க, ஐயோ என் பையனை வந்து என் அண்ணன் கம்சன் வந்து கொண்டுருவானோ அந்த பயத்துல. அப்போ உடனே வந்து பகவான் வந்து என்ன பண்ணாங்க, தன்னுடைய 400 விஷ்ணு ஃபார்மை கொடுத்துட்டு நாராயண ஃபார்மை கொடுத்து, அம்மா நான் வந்து சாட்சாத் பகவானே உங்களுடைய அவதரிச்சிருக்கேன், அதனால நீங்க வந்து பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து 200 ஃபார்ம்ல தன்னுடைய குழந்தைய வந்து பாவிச்சுட்டு இருக்காங்க. இது வந்து அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா தேவகி அம்மா சரி வசுதேவரும் சரி தன்னுடைய குழந்தைய வந்து பாவிக்கல. அவர் வந்து பகவான் தான் பாவிச்சுட்டு இருந்தாங்க. எப்படி வந்து விஸ்வரூபத்தை காட்டதுக்கு அப்புறம் வந்து அர்ஜுனன் வந்து கிருஷ்ணர் வந்து பகவான் அந்த ஸ்தாபத்துல நினைச்சாரோ, அதே மாதிரி இந்த வாத்சல்ய பாவத்துல இருந்தாலும் கூட தேவியும் வசுதேவரும் பகவானா ஹி இஸ் தி சுப்ரீம் லார்ட் அந்த கான்செப்ட்ல கொண்டு வந்தாங்க. அவங்களுக்கு மகனா இருந்தா. வேற யசோதா அம்மா எடுத்துக்கங்களேன், யசோதா அம்மா சரி நந்த மகாராஜ் எடுத்துக்கங்களேன், அவங்க வந்து என்டையர் எப்படி அப்படின்னா பையனை வந்து எந்த கண்டிப்பா வளர்க்கணுமோ அந்த கண்டிப்பா தான் வளர்த்தாங்க. அவன் வந்து ஐயோ இவன் பையன் வந்து குறும்புத்தனம் பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கோபியர்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. யசோதம்மா உன் பையன் பண்றது நல்லாவே இருக்கா, ஏதாச்சும் ஒரு நாளைக்கு ஒரு சேட்டையும் பண்ணாம அமைதியா இருக்கானா, அந்த இதையே இல்லையே, எப்ப பார்த்தாலும் சேட்டத்தனை பண்ணிக்கிட்டு ரொம்ப குறும்புத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கானே, இதுக்கு அங்க அளவே இல்லையா அப்படின்னு சொல்லும் போது இல்ல என் பையன்லாம் அப்படிப்பட்டவன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா தன்னுடைய குழந்தைய பாவிச்சாங்க. அவர் வந்து இந்த சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட்ஹெட், அதாவது பகவான் மிகப்பெரிய ஆளுநர் அப்படின்னு யசோதா அம்மைக்கு சொன்னது தெரியல, தன்னுடைய குழந்தையாவே பாவிச்சிட்டாங்க. ஒரு சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் இந்த ஸ்டோரி தெரியும் நினைக்கிறேன். பகவான் வந்து விளையாடும் போது சின்ன குழந்தைய விளையாடும் போது பாத்தீங்கன்னா மண்ணை தின்னுட்டாரு. அப்போ வந்து எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்றாங்க, கிருஷ்ணன் வந்து மண்ணு சிற்ப சாப்பிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து விட்னஸ வந்து பலராம என்ன சொல்லிட்டாங்க, ஆமா கிருஷ்ணன் வந்து இன்னைக்கு மண்ணு சாப்பிட்டாமா அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அப்போ யசோதாமா வந்து கிருஷ்ணா கூப்பிட்டு, ஏய் இங்க வா, என்ன மண் சாப்பிட்டியாமையோ, என்ன மண்ணு சாப்பிட்டியா, கீழே கிடந்த மண்ணை சாப்பிட்டியா அப்படின்னு கேட்கும்போது, மாமா நான் இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே வந்து அம்மாட்ட யசோதை கிட்ட கேட்கறாங்க. இல்ல நீ மண்ணு தான் சாப்பிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு வாயை காட்டு அப்படின்னு சொல்லும்போது வாயை திறந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அந்த எல்லா அண்டங்கள் சராசரம் எல்லாமே வந்து காட்டியிருக்கிறாரு. பட் இருந்தாலும் பாத்தீங்கன்னா அந்த சமயத்துல வந்து யசோதா அம்மா தன்னுடைய நிலையை மாற்றிட்டு இம்மிடியட்டா வந்து எல்லாத்தையும் மறந்துட்டு திரும்பவும் வந்து என்னுடைய மகன் அங்கிருந்த ஒரு பாவத்தில் இருந்தாங்களே தவிர எல்லா அண்டா சராசரத்தை காட்டினாலும் கூட அவர் வந்து இந்த சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட்ஹெட் அப்படின்னு அந்த பாவத்தில் இல்லை. அதுக்கப்புறம் பாத்தீங்க இது மாதிரி ரசத்துல வந்து அவங்க அந்த அளவுக்கு வந்து ஊண்டிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி நந்த மகாராஜா வந்து அந்த கிரி கோவர்தனத்துல வந்து பாத்தீங்கன்னா வர்ண பகவானுக்காக இந்திரனுக்காக வந்து தன்னுடைய
யாகங்கள் பண்ணும்போது இல்ல வேண்டாம் அதெல்லாம் பண்ணாதீங்க, நீங்க வந்து கோவர்தன் மலைக்கு நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பகவான் 7 வயசு குழந்தையா இருக்கு சொல்லும் போது கூட பாத்தீங்கன்னா அவர் வந்து அந்த பாவத்திலேயே இல்ல. ஏதோ பையன் சொல்றான் அவங்க அப்படின்னு நினைச்சுதான் வந்து நந்த மகாராஜர் இருந்தாலும் தவிர அது வரைக்கும் வந்து அவர் வந்து தி சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட்ஹெட் அப்படின்னு வந்து எதுவுமே பண்ணவே இல்லை. ஈவன் அவர் வந்து குழந்தை பிறந்து பேர் வச்சதுக்கு அப்புறம் கூட பாத்தீங்கன்னா சாதாரண ஆர்டினரி மக்கள் வந்து எப்படி வந்து பேர் வைப்பாங்க அந்த கான்செப்ட் வந்து அவங்கள வச்சுட்டு இருந்தாங்க. அப்படியே தவிர பகவான் வந்து அந்த சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட்ஹெட் அப்படி அந்த பாவத்திலேயே அவங்க போயிடலாம். ஏன் அப்படின்னா அப்படி அதாவது அப்ப அந்த பாவத்துல போயிட்டாங்கன்னா மரியாதை வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஐயோ அவர் பெரிய கடவுளாக்கும், நான் வந்து சாதாரண ஒரு ஜீவன், அதனால வந்து நான் வந்து என்னுடைய அதாவது சுவதர்மத்தை வந்து நான் ப்ராப்பரா பண்ணணும் அப்படின்னு வந்து இருப்பாங்க. பட் அந்த ரியல் ஹாப்பினஸ் வந்து அவங்களால வந்து அனுபவிக்க முடியாது, பகவானும் அனுபவிக்க முடியாது, பகவானுடைய பக்தர்களான அவங்களோட அப்பா அம்மாவும் வந்து அந்த அனுபவத்தை வந்து அவங்க என்ஜாய் பண்ண முடியாது. அதனால பகவான் வந்து ஒவ்வொரு இடத்துலயும் வந்து இதை அப்படியே வந்து தன்னுடைய மாயக்கண்ணன் அதனால மூடி விட்டுறாங்க. தென் அடுத்தது பாத்தீங்கன்னா மாதுரிய ரசம். மாதுரிய ரசத்துக்கு பேர் பண்ணவங்க பாத்தீங்கன்னா ஸ்ரீமதி ராதாராணி. அவர் வந்து தட் இஸ் லவ் அஃபெக்ஷன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த பேஸ்ல வந்து ஸ்ரீமதி ராதாராணி கூட இருந்தாங்க. இந்த இதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம் என்னன்னா இந்த மாதுரிய ரசத்துல தான் மேல குறிப்பிட்ட எல்லா ரசங்களும் 4 ரசங்களும் வந்து மிக்ஸ் ஆகிருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இந்த லவ் ஆஃப் காட்ஹெட் இதுலதான் இருக்குது. நீங்க சாந்த ரசம் எடுத்துட்டாலும் சரி, தாச ரசம் எடுத்துட்டாலும் சரி, சாக்கிய ரசம் எடுத்துட்டாலும் சரி, வாத்சல்யம் எது எடுத்துட்டாலும் பாத்தீங்கன்னா இந்த மாதுரி ரசத்துல எல்லாமே வந்து இன்க்ளூட் ஆகிடுது. அதனால வந்து இது வந்து எப்படி எந்த அளவுக்கு வந்து பகவான் மேல அளவுக்கு அறிய முடியாத அந்த பிரீத்தி இருக்காதாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து ரெசிப்ரிகேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பகவத்கீதையில பகவான் சொல்லிக்கிறாங்க. என்ன சொன்னா எதையமா பிரபத்தி சாம்ஸ்தைவ பஜாமியகம், அதுல வந்து பகவத்கீதையில 16வது அத்தியாயத்துல சொல்லிக்கிறாங்க. மம வர்த்தவான் வர்த்தந்தே மனுஷ பார்த்தா சர்வசக, அதாவது என்னிடம் சரணடைவதற்கு ஏற்றாற் போல நான் அனைவருக்கும் பலன் அளிக்கின்றேன். எப்படி இந்த ரசத்துல வந்து ஒவ்வொருத்தருக்கும் எப்படி தன்னுடைய உணர்ச்சிகள் வந்து கொடுத்தாரோ அதே மாதிரி இதுல வந்து பகவத்கீதையில பகவான் சொல்லிக்கிறாங்க. அதாவது எல்லா விதத்திலும் அனைவரும் என்னுடைய வழியை பின்பற்றாங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இதுல பாத்தீங்கன்னா முக்கியமா சொல்லக்கூடிய என்னன்னா ஒவ்வொருத்தங்களும் பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் வந்து டிஃப்ரெண்டா வந்து வழிபட்டு இருக்காங்க. அதாவது டிஃப்ரெண்ட் ரியலைசேஷன் ஏற்கனவே சொல்றோம் இல்லையா, அதாவது சச்சித்தானந்த விக்கிரத்துல வந்து பகவானுடைய பிரம்ம ஜோதியை வழிபடுறவங்க இருக்கிறாங்க. பகவானுடைய எல்லா இடத்துலையும் விட்டுக்கூடிய பரமாத்மா ரியலைசேஷன் இருக்கிறாங்க. அதே மாதிரி பக்தர்கள் பாத்தீங்கன்னா பகவானுடைய கான்செப்ட்ல இருக்கிறாங்க. எவ்வளவுதான் இருந்தாலும் எல்லாருக்குமே வந்து அதாவது அல்டிமேட்டா வந்து கொடுக்கறது உறுதி. அவங்களுடைய பாவத்துக்கு தகுந்த மாதிரி நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பகவத்கீதை சொல்லிக்கிறாங்க. அதனால அது முக்கியமான பாவம் எப்படின்னா ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுக்கு உடைய சுவபாவம் எது அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து பண்றாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பகவான் வந்து ரெசிப்ரிகேட் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து இதே பிரம்மஜோதிய வழிபடுறவங்க அவங்களோட அல்டிமேட் எப்படின்னா பகவானோட அதாவது 60 வர்றவங்க அவங்க அல்டிமேட் எய்ம் பாத்தீங்கன்னா பிரம்மஜோதி போய் ரீச் ஆகுது. அதுக்கு தானே ஆசைப்பட்ட ஓகே டேக் இட் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் வந்து அந்த பகவானுடைய பிரம்மஜோதியும் ஐக்கியமாகி கொடுத்துருவாங்க. ஆனா ஒன்ஸ் வந்து அங்க போயிட்டாங்க அப்படின்னா பிரம்மஜோதியில ஐக்கியம் ஆயிட்டாங்கன்னா வந்து ஒரு ஐடல்ல உட்கார்ற மாதிரி ஆகி போகும். எந்த விதமான சர்வீஸும் கிடையாது, எந்த விதமான அவங்க தங்களே ஒன்றும் பண்ண முடியாத அந்த அளவுக்கு வந்து போய் அந்த பிரம்மஜோதி வந்து ஐக்கியம் ஆயிடுவாங்க. எப்படி ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நிறைய படம் பார்த்திருப்பீங்க. சில இந்த ஐஸ் பிரவேசத்துல பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஐஸ்குள்ள போயிட்டாங்கன்னா அப்படியே ஃப்ரீஸ் ஆகி உட்கார்ந்துருப்பாங்க. அவரால் வந்து கையாட்ட முடியும், காலமாட்ட ஒண்ணுமே பண்ண முடியாது. அது வந்து அதே மாதிரிதான் வந்து பிரம்மஜோதியில யார் ஐக்கியம் ஆயிடுறாங்களோ அந்த உண்மையான ஆனந்தத்தை இந்த ரியல் ஹாப்பினஸ் அவங்களால வந்து அனுபவிக்க முடியாது. அதே மாதிரி எல்லாம் நிறைந்த பரமாத்மா ரியலைசேஷன் எல்லாம் போனாங்க கூட ஓரளவு அவங்க வந்து அனுபவிக்க முடியுமே தவிர
பகவான் ரியலைசேஷன்ல இருக்கிறவங்க மாதிரி அவங்க வந்து அந்த ரியாலிட்டி வந்து அவங்க வந்து என்ஜாய் பண்ண முடியாது. அப்படி இருந்தாலும் பாத்தீங்கன்னா பகவான் வந்து அதுக்கு தகுந்தமா நீ வந்து பிரம்மஜோதியா வழிபட்ட உனக்கு கிடையாது, இல்ல நீ வந்து பரமாத்மாவா ரியலைசேஷன்ல இருந்த அதனால உனக்கு ஆஃபர் ஆஃப் அப்படி வந்து அந்த பாரபட்சம் இது யாருக்குமே கிடையாது. பகவான் எல்லாருடைய இதயத்திலும் இருக்கிறதுனால அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய சாட்டிஸ்ஃபைஸ் பண்றாங்க அப்படி சொல்லி இருக்கிறாங்க. அதே மாதிரி இதுல என்ன சொல்றாங்கன்னா அருவவாதிகள் வந்து என்ன சொல்லுங்க, திரும்ப வந்து அங்க பிரம்ம ஜோதிகளை ரீச் ஆனதுக்கு அப்புறம் அவங்க வந்து வெளியே வர முடியாதனால அவங்க தன்னுடைய ஆத்மாவே வந்து தற்கொலை பண்றதுக்கு சமமா இங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இங்க வந்து ரொம்ப பர்பட்ல வந்து பிரபா சொல்லிக்கிறாங்க. அதாவது அந்த 4.11 பர்பட்ல சொல்லிக்கிறாங்க. ஆன்மீக தற்கொலை செய்து கொள்ள விரும்பும் அருபவாதிகளுக்கு கூட கிருஷ்ணர் உதவுகின்றார். எவ்வளவு பகவான் எவ்வளவு ஒரு பரந்த மனப்பணி உள்ளவங்க பாருங்க. ஏன்னா அவருக்கு தெரியும் எல்லாமே பகவானுடைய நித்திய ஆத்மாக்கள், எல்லாமே பகவானுடைய அங்க பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் கிருஷ்ணா அப்படின்னு வந்து எல்லாருக்குமே தெரியும். பகவானுக்கு வந்து அவ்வளவு எல்லாமே என்னுடைய குழந்தைகள், அவங்க என்ன விருப்பப்படுறாங்களோ அந்த விருப்பத்தை நான் வந்து சாட்டிஸ்பேக்ஷன் பண்றேன், ஃபுல்ஃபில் பண்றேன், சேக்ஷன் பண்றேன். அதே சமயத்துல இப்பதான் வருவாங்க தன்னுடைய எல்லா இலக்கையும் வந்து முடிச்சுட்டு கடைசியில என் மீது வந்து சேரக்கூடிய ஞானத்தையும் வந்து அவங்களுக்கு வந்து கடைசியில தர்றேன் அப்படின்னு சொல்லிக்கிறேன். மமை வம்ச ஜீவலோகே ஜீவபூத சனாதன மனசஷ்டானி இந்திரியாணி பிரகிருஷ்டானி கர்ஷதி. அதாவது என்னுடைய ஜீவாத்மக்கள் மமைவ அம்ச ஜீவலோகே எல்லாமே வந்து என்னுடைய அம்சங்கள், ஜீவபூத சனாதன அப்படிப்பட்ட ஜீவன்கள் என்னுடைய சனாதன வர்க்கத்தை சேர்ந்தவங்க. அவங்க வந்து இவ்வளவுதான் இருந்தாலும் இந்த நான் தான் ஒரு செஞ்சுக்கிட்டே இருக்குன்னா ஒரு அதாவது போலியான எண்ணத்துல இருக்கிறதுனால அங்க திரும்ப வந்து இந்த இதுல பிரவியத்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படி வந்து இதைய சொல்லிக்கிறாங்க. தென் அப்புறம் பாத்தீங்கன்னா அப்படிப்பட்டவங்க வந்து ஆன்மீக உலகத்துல வந்து அலோவ் பண்ண முடியாது, அலோவ் பண்ண மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஸ்ரீமத் பாகவதர் கூட பாத்தீங்கன்னா 3rd canto சனத்குமாரர்கள் பாத்தீங்கன்னா பகவான் கிட்ட போய் வைகுண்ட லோகத்துக்கு முதல் 6 கேட்டு தாண்டி 7வது கேட்டுக்கு வந்துட்டாங்க. 7வது கேட்டு தாண்டி நேர வைகுண்ட லோகம், அங்க போய் பகவானுடைய வந்து பாக்குறதுக்கு வந்து ரெடி ஆயிட்டாங்க. அப்போ ஜெகன் விஜயன் 2 பேரும் தடுத்துட்டாங்க, நீங்க வந்து உள்ளே போறதுக்கு வந்து அனுமதி கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா பகவானுடைய அபரிதமான செயல். அதனால வந்து இங்க ஜெயின் விஜயன் 2 பேரும் இந்த பிராமணர்கள் சனத்குமார்கள் சாபம் இடப்பட்டாங்க. இத பார்த்து பகவான் வந்து அங்கிருந்து ஓடி வர்றாங்க. ஓடி வரும்போது பாத்தீங்கன்னா பகவானுடைய அந்த துளசி இலை அவருடைய லோட்டஸ் மீட் தாமரை பாதத்துல அந்த வரக்கூடிய துளசி இலையுடைய நறுமணத்துல வந்து இந்த சனத்குமார்கள் முதல்ல பாத்தீங்கன்னா அவங்க வந்து பிரம்மவாதிகளா இருந்தாங்க. அப்போ இந்த அவங்களுக்கு வந்து அருவ நிலையில இருந்தாங்க, நிலையில இருந்தாங்க. இப்போ பிரம்மா பகவானை பார்த்துட்டு பகவானுடைய துளசி நீர் அந்த ஸ்மெல்ல வந்து இன்ஹேல் பண்ணதுமே இவ்வளவு பாக்கியமா நம்ம பகவான் இப்படிப்பட்டவர், நம்ம கூட வேற மாதிரி நினைச்சிருந்தோமே அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்லி சரண்டர். இருந்தாலும் கூட தே குட் நாட் ஏபிள் டு என்டர் தி வைகுண்ட லோகம். உள்ள என்டர் ஆக முடியல. அதாவது 7வது கேட்டை தாண்டி உள்ள போனதான் பகவானுடைய பகவானை வந்து அன்சைஸ் அதர்வைஸ் இவங்க உள்ள போக முடியாது. ஏன்னா இவங்க வந்து பிரம்மவாதி. தென் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க வந்து மிகப்பெரிய பக்தர்களா மாறி அவங்களுடைய அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டா வந்து சரண்டர் ஆகி பகவானுடைய தரிசனம் கிடைச்சது அப்படின்னு சொல்லி ஸ்ரீமத் பாகவத் 3rd canto வந்து அதை வந்து கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி பகவான் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லாருடைய இடத்துலயும் இருக்கிறாங்கனால எல்லாத்தையும் வந்து சாட்டிஸ்பாக்சன் பண்றாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு முக்கியமான குறிக்கோள் என்னன்னா நம்ம பண்ணக்கூடிய பக்தி தொண்டு, பக்தி சேவை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி இதுல சொல்லிக்கிறாங்க. என்ன சொல்லிக்கிறாங்கன்னா பக்தி எப்படிப்பட்ட இருக்குன்னா காம சர்வ காமோவா மோட்ச காம உதாரதிகி தீவிரேன பக்தி யோகேன
யஜதே புருஷம் பராம். அதாவது நம்ம வந்து ஒரு செயலை செய்யணும்னா அது பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட தான் நம்ம வந்து ஒரு செயலை செய்யணும். கீதையில கூட பாத்தீங்கன்னா 3வது சாப்டர் சொல்லியிருக்கிறாங்க, ஒரு செயலை செய்ய, அது வந்து அந்த செயலை வந்து எனக்காக வந்து பண்ணு அப்படின்னு சொல்லி பகவான் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதாவது 2 வகையா பிரிச்சிருக்கிறாங்க. ஒண்ணு பண்ணக்கூடிய செயல் வந்து ஆரம்ப நிலை பக்தர்கள் வந்து சகாமா, காமம்னா செய்யக்கூடிய செயல், ஒரு சகாமா செய்யக்கூடிய செயல், சகாமா கர்மா. அதாவது நம்ம செய்யக்கூடிய செயல்ல வந்து எந்த ஃப்ரூட்ஸும் எதிர்பாராமல் செய்ய அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க. அது சகாமா கர்மம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருந்தாலும் பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு ஸ்டேஜ் தான் தவிர இது வந்து பியூர் பக்தி கிடையாது. ஏதோ பகவான் சொல்லிக்கிறாப்ப அந்த ஃப்ரூட்ஸ் வந்து எதிர்பார்க்காம நீ செய்ய. பட் அதையும் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பகவான் திரும்ப என்ன சொல்லிருக்கிறாரு, இல்ல நீ வந்து நிஷ்காம கர்மம் பண்ண அப்படின்னு சொல்ற. நிஷ்காம கர்மம் அப்படின்னா ஒரு செய்யற அது ஃப்ரூட்ஸ் கிடைக்குது, அந்த ஃப்ரூட்ஸ் வந்து எனக்கு அர்ப்பணி அப்படின்னு சொல்லி பகவான் சொல்லிக்கிறாங்க. சோ அதான் வந்து பாத்தீங்கன்னா நிஷ்காம கர்மம். நம்ம பண்ணக்கூடிய செயல் எல்லாத்துக்குமே வந்து ரிசல்ட் இருக்குது. அந்த ரிசல்ட் வந்து நம்ம தான் பண்ணணும், அது இல்லாமல் இது வந்து பண்ணக்கூடிய செயல் பகவானுக்கு வந்து பகவானுக்காக நான் பண்றேன், பகவானுக்காக நான் பண்ணக்கூடிய செயல் அப்படின்னு சொல்லும்போது எந்த ஒரு பலநோக்கும் இல்லாமல் நம்ம வந்து உண்மையா தூய்மையான பக்தியில நம்ம இருக்கிறோம் அப்படின்னு இதை என்ன சொல்லிக்கிறாங்க. அதான் அகாம சர்வ காமோவா மோட்ச காம உதாரணத்துக்கு தீவிர பக்தி யோகன எதிர்ப்பே புருஷன். பக்தனின் நிலை எப்படி ஆசையற்றவனாக இருக்கணும். அதே மாதிரி மற்றவங்க, அதாவது சகாம கர்ம பண்றவங்க என்ன பண்றாங்க, அவங்களுக்கு விளைவுகள் ஆசை இருக்குது. அதே மாதிரி முக்தி அடைய விரும்புறவனாக இருந்தாலும் சரி, உண்மையான பக்குவம் என்ன, பகவானுடைய தூய்மையான பக்தி தொண்டுல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீமத் பாகவத்துல வந்து சொல்லிக்கிறாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. நம்ம எவ்வளவுதான் வந்து பக்தன் சொல்லிட்டு இருந்தாலும் கூட நம்ம ஹிருதயத்துக்குள்ள இருக்கக்கூடிய சில அனர்த்தங்கள்னால நம்ம ஒரு சமயத்துல நம்மளே கீழே விழுந்துடுறோம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இருக்கிற இந்த உலகம் பாத்தீங்கன்னா பிரபு சொன்ன பேர் மறந்துட்டேன். அவர் என்ன சொன்னாருன்னா, இந்த உலகம் பாத்தீங்கன்னா இந்த மோட் ஆஃப் பேஷன் அண்ட் இக்னரன்ஸ் இதுலதான் மாட்டிட்டு இருக்குது. இந்த மோட் ஆஃப் பேஷன் அண்ட் இக்னரன்ஸ்னால நம்ம அந்த சாத்விக் பிளாட்ஃபார்முக்கே போக முடியல. அதாவது சத்துவ குணத்திற்கே நம்ம வந்து உயரவே முடியவில்லை. ஏன்னா ஒவ்வொரு முறையிலும் இந்த மோட் ஆஃப் பேஷன் அண்ட் இக்னரன்ஸ் நம்மளை வந்து பதில கொட்டிக்கிட்டே இருக்குது. இதனால என்ன பண்றோம், நம்ம அதுக்குதான் வந்து ப்ரிஃபரன்ஸ் பண்றோமே. நம்ம நிலையை வந்து கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியாத சூழ்நிலையை நம்ம இருந்திருக்கோம். இதுதான் மிகப்பெரிய ஒரு துர்பாக்கியம் அப்படின்னு சொல்ல முடியும். மேற்கொண்டு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு யுகத்திலையும் கொஞ்சம் மேல போக போக பாத்தீங்கன்னா இந்த மோட் ஆஃப் பேஷன் கம்மியாயிடும், மோட் ஆஃப் குட்னஸ் வந்து கூடிக்கிட்டே போகும். சோ அந்த மோட் ஆஃப் பேஷன் கூட 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 பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த என்ன சொல்றது, நம்ம தேவர்களுடைய நற்குணங்கள் நமக்கு வரும். இல்லைன்னா டெமானிக் குணங்கள் நமக்கு வந்து இருந்துகிட்டே இருக்குது. அதனால நம்ம வந்து இதனால கொஞ்சம் கொஞ்சம் கூட மேலேயே வர முடியாத சூழ்நிலையும் நம்ம இருக்கிறோம். இதுக்கு வந்து நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். பிராக்டிஸ் பண்ணி நம்ம வந்து எப்ப பார்த்தாலும் வந்து அட்லீஸ்ட் அந்த சத்துவ குணத்து நிலைக்கு நம்ம வந்து அடைய முயற்சி செய்யணும். ஈவன் தோ நம்ம சத்துவ குணத்துல இருந்தாலும் கூட நம்ம வந்து இந்த 3 குணங்கள் பிடிதான் மாற்றிட்டோம். ஆனால் இதையும் தாண்டி சுத்த சாத்விக் பிளாட்ஃபார்ம்ல போனா மட்டும்தான் வந்து நம்ம வந்து யாரு, நமக்கு பகவான் யாரு, நமக்கும் பகவானுக்கும் என்ன அந்த ரிலேஷன்ஷிப், அதை வந்து நம்ம வந்து உணர முடியும். அப்போ நம்ம பண்ணக்கூடிய செயல் எல்லாமே சக்சீட் ஆகும் அப்படின்னு வந்து இதுல சொல்லிக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் படிக்க மாட்டேன் யாராச்சும். ஹரே கிருஷ்ணா பிரபு, நான் படிக்கவா? படிங்க. இது தொடர்பாக சாஸ்திரங்களில் பகவானுக்காக அடிக்கடி பயன்படுத்தப்படும் சகுண குணங்களுடைய நிர்குண
குணங்களற்ற என்னும் 2 சொற்கள் மிகவும் முக்கியமானவை. சகுண என்னும் சொல் உணரத்தக்க குணங்களுடன் பகவான் தோன்றும் போது அவர் பௌதிக வடிவத்தை ஏற்று ஜட இயற்கையின் சட்டங்களுக்கு உட்பட்டிருக்க வேண்டும் என்பதை குறிப்பிடவில்லை. அவரை பொறுத்தவரையில் பௌதீக மற்றும் ஆன்மீக சக்திகளுக்கு இடையில் எந்த வேற்றுமையும் இல்லை. ஏனெனில் எல்லா சக்திகளுக்கும் அவரே ஆதி மூலம், எல்லா சக்திகளையும் கட்டுப்படுத்துபவர் என்ற முறையில் எக்காலத்திலும் அவர் நம்மை போன்ற அந்த சக்திகளால் பாதிக்கப்படுவது இல்லை. பௌதீக சக்தி அவருடைய வழிகாட்டுதலுக்கு ஏற்ப செயல்படுவதால் அந்த சக்தியின் எந்த ஒரு குணத்தினாலும் ஒருபோதும் பாதிக்கப்படாமல் அதனை தம்முடைய நோக்கத்திற்கு ஏற்ப அவரால் பயன்படுத்திக் கொள்ள முடியும். எந்த ஒரு பௌதிக குணத்தினாலும் அவர் பாதிக்கப்படுவதில்லை என்பதால் அவர் நிர்குண குணங்களற்றவர் எனப்படுகிறார். பகவான் எந்த ஒரு தருணத்திலும் உருவமற்ற தன்மையாக மாறிவிடப் போவதும் இல்லை. ஏனெனில் இறுதியாக பார்த்தால் ஆதி புருஷராகிய அவர் நித்தியமான உருவமாவார். சூரிய கதிர்கள் எவ்வாறு சூரிய தேவனின் பிரகாசமாக உள்ளனவோ அவ்வாறே பகவானுடைய அருவத்தன்மையாகிய பிரம்மஜோதியும் அவருடைய திருமேனியிலிருந்து வரும் கதிர்களின் பிரகாசமே அன்றி வேறல்ல. ஹரேஷ் இதுல பாத்தீங்கன்னா சகுண அண்ட் நிர்குண அப்படி 2 தான் பிரபாத கோட் பண்ணிருக்காங்க. ச குண நிர்குண. ச குண அப்படின்னா தன்மைகள் எல்லாத்தையுமே கொண்டிருக்கிறாங்க. அப்படின்னு என்னதுன்னா பகவான் அவதரிக்கிறாங்க. பகவான் அவதரிக்கும் போது பாத்தீங்கன்னா அவரும் சாதாரண மனிதர்கள் மாதிரி அவதரிக்கிறதாக, அதாவது எத்திஸ்ட் நினைக்கிறாங்க. சரிங்களா? பகவான் ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா கம்சன் அவர் பாத்தீங்கன்னா தேவகிக்கு பிறந்த கிருஷ்ணன் படுத்திருக்காரு. அதை தன்னை கொல்ல போகுது. அவரை நான் கொல்லணும். இதுதான் கம்சனுக்கு உள்ள டீலிங். தட் இஸ் பகவானுடைய ரிலேஷன்ஷிப். ஏன் அப்படின்னா அவர் என்னை போல ஒரு ஆட்கள், ஒரு ஜீவராசி அப்படின்ற கான்செப்ட்ல எடுத்திருக்காப்ல கம்சன். அதே மாதிரி சிசுபாலன் எடுத்துக்கோங்க. சிசுபாலன் பகவானாக்கும் அந்த அவப்பளிய சபையில அந்த யாகங்கள் பண்ண சபையில பாத்தீங்கன்னா பகவான ஒரு சாதாரண ஆளால நினைச்சிட்டு இருந்தாங்க. தவிர பிரம்மா பிரம்மா முதல் எல்லாமே உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஈவன் அந்த சமயத்துல கூட பாத்தீங்கன்னா பகவான அந்த அளவுக்கு ஏசிட்டே இருக்காப்ல. என்ன பண்றான், நிறைய வார்த்தையில விடுறான். அப்போ பகவான் அந்த கான்செப்ட் என்னன்னா அவர் இந்த சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட் அந்த கான்செப்ட்ல நினைக்கவே இல்லை. ஜன்ம கர்மேசமே திவ்யம் ஏவம் யோ வேத்தி தத்துவதக தத்வாதேகம் புனர்ஜென்ம நைத்தி நான் ஏதிசோ அர்ஜுனா கீதையில சொல்லிக்கிறாங்க. என்னுடைய பிறப்பு, தோற்றம், என்னுடைய ஆற்றல்கள் எல்லாமே எவன் திவ்யமானது என்று எவன் ஒருவன் கருதுகின்றானோ அர்ஜுனா, அவன் இந்த உடலை விட்டதுக்கு அப்புறம் என்னுடைய ஆன்மீக உடலை அடைகின்றான். பகவானே சொல்லிக்கிறாங்க. ஜன்ம கர்ம சமே திவ்யம். இது பகவானுடைய பிறப்பு, அவருடைய லீலைகள் எல்லாம் திவ்யமானது. அப்படி எல்லாரும் நினைக்கணும். ஆனா சிசுபாலன் அப்படி நினைக்கல. எப்ப பார்த்தாலும் பகவான் மேல ஒரு கால் புணர்ச்சி, ஒரு பொறாமை அப்படி இருக்கிறதுனால அவன் பகவானுடைய ஆன்மீக உள்ளத்துக்கு போக முடியாத சுச்சுவேஷன். ஏன் அப்படின்னா அவன் ஆரம்பத்திலே பிறக்கும் போதே பாத்தீங்கன்னா அந்த டெமானிக் குவாலிட்டி இருக்குது. சோ இவர் பகவான் அவ்வளவு குவாலிட்டி இருந்தாலும் கூட அவன் சாதாரண மனுஷனா தான் அதை நினைச்சிருக்கான். இல்ல அவர் எல்லாருக்கும் ஒரு பரம்பொருளா அவன் நினைக்கவே இல்லை. அதனால அவர் எல்லா குணங்கள் இருந்தாலும் கூட அவர் நிர்குணர். ஏன்னா எல்லா ஆற்றல்களும் பகவானிடமிருந்து தான் வெளிவரும். பகவான் தான் எல்லா ஆற்றலையும் கட்டுப்படுத்தக்கூடியவர். போக்தாரம் யஜ்ஞதவசியம் சர்வலோக மகேஸ்வரம் சுகிருத சர்வபூத்தானம் ஞாத்வான் மாம் சாந்தி செதி. அவரே எல்லாத்துக்குமே உரிமையாளர். அவர்கிட்ட எண்ணற்ற ஆற்றல்கள் வெளிவர்றாங்க. சோ எல்லாத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய கெப்பாசிட்டி பகவான் ஒருவர்கிட்ட மட்டும்தான் இருக்கு. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதை விட்டுட்டு நம்ம அதாவது லாடிட் ஓவர் திஸ் மெட்டீரியல் நேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த இந்த இயற்கையை ஆளக்கூடிய ஒரு சுபாவம் நம்ம கிட்ட இருக்கிறதுனால
நம்ம வந்து அந்த உண்மையான அந்த ரியாலிட்டி வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியாத துர்பாக்கியத்துல இருந்துகிட்டு இருக்கிறோம். அதுக்கு ஒரே ஒரு குறிக்கோள் என்னன்னா கம்ப்ளீட் சரண்டர். கீதையில சொல்லிக்கிறாங்களா, அதே மாதிரி சரண்டர் ஆகணும் பகவானுக்கு. அந்த சரணாகதி அடையாத வரைக்கும் நம்ம நம்மள் மம அப்படிதான் சொல்லிட்டு இருக்கோம். மம அப்படின்னா என்னது, என்னுடைய சொந்தம், என்னுடைய உறவினர் என்னது அப்படின்னு வந்து நம்ம நினைச்சிட்டே இருக்கிறதுனால நம்ம வந்து ஃபர்தரா வந்து முன்னேற முடியல. எந்த இருக்க மேல குறிப்பிட்ட ரசத்தை எதுலையுமே நம்ம வந்து ஐடென்டிஃபை ஆக முடியல. அத நெக்ஸ்ட் இதுல படிக்க மாட்டாங்க. சிறு வயதிலேயே சாதுவாக திகழ்ந்த பிரகலாத மகாராஜர் தம்முடைய நாத்திக தந்தையின் முன்பாக நின்றபோது அந்த தந்தை அவரிடம், உன்னுடைய கடவுள் எங்கே என்று வினவினான். கடவுள் எங்கும் வீற்றிருப்பதாக பிரகலாதர் பதிலளித்த போது, கடவுள் அந்த அரண்மனையின் தூணிற்குள்ளும் இருக்கின்றாரா என்று கோபத்துடன் தந்தை வினவ, ஆம் என்று பிரகலாதர் கூறினார். உடனடியாக அந்த நாத்திக மன்னன் தனக்கு முன்பாக இருந்த தூணை தூள் தூளாக உடைத்தான். பகவானும் உடனடியாக பாதி மனிதனாகவும் பாதி சிங்கமாகவும் நரசிம்ம அவதாரத்தில் தோன்றி நாத்திக மன்னனை கொன்றார். எனவே கடவுள் எல்லாவற்றிற்குள்ளும் வீற்றுள்ளார். அவர் தமது வெவ்வேறு சக்திகளினால் எல்லாவற்றையும் படைக்கின்றார். தமது அச்சிந்திய சக்திகளின் மூலமாக அவரால் எந்த இடத்திலும் வேண்டுமானாலும் உண்மையாக பக்தனுக்கு ஆசி அளிப்பதற்காக தோன்ற முடியும். பகவான் நரசிம்மர் நாத்திக மன்னனின் கட்டளையினால் தூணில் இருந்து தோன்றவில்லை, மாறாக தமது பக்தரான பிரகலாதரின் விருப்பத்தினால் அவ்வாறு தோன்றினார். நாத்திகனால் பகவானை தோன்றும்படி கட்டளையிட முடியாது. ஆயினும் தமது பக்தனிடம் கருணை காட்டுவதற்காக எங்கு வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் பகவான் தோன்றுவார். நம்பிக்கையற்றவர்களை அழிப்பதற்காகவும் நம்பிக்கை உடையவர்களை காப்பதற்காகவும் பகவான் தோன்றுகிறார் என்று பகவத்கீதையும் 4.8 கூறுகிறது. பகவானுடைய சக்திகள் மற்றும் பிரதிநிதிகளால் கூட நாத்திகர்களை அழித்துவிட முடியும் என்பது உண்மையே. இருப்பினும் நேரடியாக சென்று பக்தனுக்கு கருணை அளிக்கும் செயல் பகவானை மகிழ்வூட்டுகிறது. எனவே அவர் அவதாரமாக இறங்கி வருகிறார். உண்மையில் அவர் தமது பக்தர்களுக்கு கருணை அளிப்பதற்காக மட்டுமே அவதரிக்கிறார், வேறு எந்த நோக்கத்திற்காகவும் அல்ல. இதான் சொல்லிக்கிறாங்களா அந்த அஞ்சாவது மந்திரத்துல, தத் அந்தரஷ்ய சர்வசிய தத் சர்வசேஷ பாஹ்யத தத் தூரே தத் வ அந்திக்கே. அதாவது பகவான் வந்து எல்லா இடத்துலயும் வியாபற்றி இருக்கிறார். அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து நரசிம்ம பகவானுடைய அந்த லீலை தான். அதாவது ஹிரண்யகசிபு வந்து கேட்கிறாரு, எங்கடா அவங்க கடவுள் எங்கே இருப்பாருன்னு சொல்லி, எங்க இருக்காரு அப்படின்னு சொல்லும் போது, பிரகலாத மகாராஜர் ஒன் ஆஃப் தி 12 மகாஜனத்துல ஒருத்தர் பிரகலாத மகாராஜர். அவர் வந்து ஒரு டெமானியக்க ராஜாவுக்கு வந்து ஹிரண்யகசிபுக்கு மகனா பிறந்தாரு. இதெல்லாம் பகவானுடைய லீலைகள் அப்படிதான் சொல்ல முடியும். சோ அவருடைய பகவான் எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, எல்லா இடத்துலயும் விட்டுருக்காங்க. அப்படியா, அந்த இவ்வளவு பேருக்கு அரண்மனையில எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது, எல்லா இடத்துலயும் வீட்டு இருக்கிறார்கள் அப்படி வந்து பிரகலாத மகாராஜ் சொல்லிருக்காங்க. இதனால வந்து அவனுக்கு வந்து கோபம் வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு. அதிகமாக பாத்தீங்கன்னா, இந்த தோல் இருக்காங்களா அப்படி கேட்கும்போது, ஆமா இந்த தோல் இருந்தா இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது, அப்போ ஆச்சாரியர்கள் என்ன சொல்றாங்கன்னா, பகவானே வந்து கன்ஃபியூஸ் ஆயிட்டாராம். யாரு? தன்னுடைய பக்தன் பிரகலாதனுடைய கூற்றுக்கு பகவானே கன்ஃபியூஸ் ஆயிட்டாராம். எங்க இந்த தொல்லை இருக்கவா அந்த தொல்லை இருக்கவா அப்படின்னு வந்து நரசிம்மரே அந்த பகவான்கிட்ட வந்து கேட்கிறாங்க. ஆச்சாரியர்கள் வந்து என்னுடைய ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. அப்போ சரி, இல்ல நீங்க இந்த தொல்லை இருங்க அப்படின்னு சொல்லும் போது கரெக்டா வந்து அந்த தூணை இருக்கிற நரசிம்ம பகவான். அப்போ ஹிரண்யகசிபு வந்து அந்த தூணை உடைக்கும் போது தன்னை பிள்ளையிட்டு வந்து பகவான் வந்து நரசிம்ம உக்ர ரூபத்துல வந்து பகவான் வந்து வெளியே வர்றாங்க. வந்து ஹிரண்யகசிபை வந்து வதம் பண்ணிட்டு அவருடைய பக்தனான பிரகலாத் மகாராஜுக்கு காட்சி கொடுக்குறாங்க. இதுல நம்ம என்ன கவனிக்க வேண்டியது என்னன்னா, பரித்ராணாய சாதனம் விநாசாய சதுஸ்கிருதம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே. பகவான் என்ன சொல்றாங்க, பக்தர்களை காப்பாற்றுவதற்காகவும் அசுரர்களை அழிப்பதற்காகவும்
நான் யுகந்தோறும், அதாவது தர்மத்தை நிலைநாட்டி அதர்மத்தை குலைப்பதற்கு நான் யுகந்தோறும் அவதரிக்கின்றேன் அப்படின்னு பகவத்கீதையில பகவான் சொல்லிக்கிறாங்க. இல்ல இவ கம்சன் சொன்னதுக்காக பகவான் அவதரிக்கிறாங்க அப்படின்னு சொல்றது தட் இஸ் டோட்டலி ராங். தன்னுடைய பக்தன் பிரகலாதன் சொல்லிட்டான் அப்படி சொல்றதுக்கு ஒரே ஒரு காரணத்துக்காக அந்த தோல் வெளியே வந்தார். சோ அதனால அப்ப பாத்தீங்கன்னா எல்லா தேவர்கள் எல்லாமே இன்க்ளூடிங் லார்ட் சிவா, லார்ட் பிரம்மா எல்லாமே போய் பகவான் பேசி பண்ண முயற்சி பண்றாங்க. பட் அவனால முடியல. ஈவன் லட்சுமி தேவி கூட அவ பகவான்கிட்ட எல்லாரும் கேட்கிறாங்க, லட்சுமி தேவி கிட்ட நீங்க போய் அவரை கூல் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல கேட்கிறாங்க. அப்ப லட்சுமி தேவி ஐயோ இது மாதிரி உருவத்துல நான் ஜென்மத்துல பார்த்தது கிடையாது, இவங்க என்னுடைய கணவர்ல நான் இந்த கோரமான உருவத்துல வந்ததே நான் இதுவரைக்கும் நான் பார்த்தது இல்லை, இப்படி நான் போய் அவரை போய் சாந்தப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி லட்சுமி தேவியை ரெஃப்யூஸ் பண்றாங்க. அப்போ கடைசியா பிரகலாத மகாராஜா போய் நரசிம்ம பகவானை சாந்தப்படுத்தினாங்க. பார்த்து அவங்களுடைய கைய பிரகலாத் மகாராஜா தலைமையில வச்சாங்க. சோ அந்த அளவுக்கு பக்தனுக்கு கட்டுப்படுறவங்க பகவான். பக்தனுக்கு மட்டும் பக்தனுடைய மிகப்பெரிய பக்தியில பகவான் ஈஸியா கட்டுப்படுத்துவார். அவர் கட்டுப்படுத்த யாருமே கட்டுப்படுத்த முடியாது எக்ஸப்ட் த பியூர் டிவோட்டி ஆஃப் தி லார்ட். பகவானுடைய உண்மையான பக்தர்கள் மட்டுமே பகவான் கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க இதுல. தென் அதுல பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆதிமூலமான கோவிந்தன் தனது வரம்பற்ற சக்தி எல்லாவற்றிற்கும் நிறைந்து நிற்கிறார் என்று பிரம்மசந்தை கூறப்பட்டுள்ளது. யோகோபி அசோரசரிதம் ஜெகதண்டி கோடும் எச்சத்திரத்து ஜெகதண்டா தண்டாக அண்டாந்தரஸ்தபரமான சயந்தரஸ்தம் கோவிந்த மாதி புருஷம் பிரம்மசம். பகவான் அந்த தூண்ல மட்டும் கிடையாது, எல்லா அண்ட சராசரி எல்லா இடத்துலயும் எல்லா இடத்துலயும் வச்சிருக்காங்க. பூமிரப்போ நலவாயு கம்மன் வச்ச அகங்கார ரீதியன்னு பின்னா பிரிக்கிற மாசிதா எல்லா இடத்துலயும் நீர் நிலம் நெருப்பு காற்று எல்லாத்துலயும் நான் வீட்டு இருக்கிறேன். அது மட்டும் இல்லாம ஏன்னா பகவானுடைய எண்ணற்ற சக்தியை நம்மளால புரிஞ்சுக்கவே முடியும். நம்ம நினைக்கிற பகவான் ஏதோ கோயில் மட்டும்தான் இருக்கிறாரு, வீட்டுல இல்ல, கடையில் இல்ல அப்படிங்கிற கான்செப்ட் தப்பு. ஏன்னா ஈவன் அந்த பஞ்சபூதங்கள் பாத்தீங்கன்னா பகவானுடைய ஆற்றல் அங்க இருக்கிறாங்க பகவான். அதை விட்டு நம்ம எந்த காரணத்துக்கும் நம்ம வேற்றுமை கருத்துல நம்ம போகவே கிடையாது. சோ பகவானுடைய காரணமற்ற காரணம் இருந்தா மட்டும்தான் நம்ம பகவானை புரிஞ்சுக்கவே முடியும், இல்லைன்னா நோ சான்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி தமது விராட்ட உருவத்தில் எல்லாவற்றிலும் வெளியிலும் அந்தர்யாமியாக எல்லாவற்றிலும் உள்ளும் அமைகின்றார். அந்தர்யாமியாக அவர் எல்லா நட்புகளுக்கும் சாட்சியாக அமர்ந்து நாம் விளைவுக்கான கர்ம பலனை நமக்கே வழங்குகின்றார். நம் முந்தைய பிறவியில் செய்த வினைகள் நாம் நம்பிருக்கலாம், ஆனால் நம் செயல்களுக்கு இறைவனே சாட்சியாக அமர்ந்திருப்பதால் நம் வினைகளின் பலன்களை நாம் அனுபவித்தே ஆக வேண்டும். இதுல எஸ்கேப் பண்ணவே முடியாது. அதாவது நமக்குடைய பாஸ்ட் கர்மா என்ன அதுக்கு தகுந்த பலனை இப்ப ஒவ்வொரு இதுலையும் நம்ம எதிர இன்பமா இருந்தாலும் சரி துன்பமா இருந்தாலும் சரி பிகாஸ் ஆஃப் அவர் பாஸ்ட் டீட் அப்படிதான் நம்ம நினைச்சுக்கிறோம். பகவான் ஐயோ எனக்கு நான் ஒரு பக்தனா இருந்தாலும் ஏன் எனக்கு இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குறாங்க அப்படின்னு பக்தனை நினைக்கவே கூடாது. ஏன்னா பிகாஸ் ஆஃப் யுவர் பாஸ்ட் டீட். ஒருத்தர் பக்கத்து வீட்டுக்கார பண்ணக்கூடாத சேட்டைகள் பண்ணக்கூடிய அக்கிரமங்களை பண்ணுவான். பட் அவனுக்கு ஏகப்பட்ட செல்வ செழிப்போடு இருக்கும். ஆனா பக்தன் பியூர் பக்தன் பரம ஏழையா இருப்பான். இதுக்கு என்ன கான்செப்ட் என்ன சொல்லுவாங்க, ஏப்பா நீதான் டெய்லி ஹரே கிருஷ்ணா கும்புறியேப்பா பகவான் பக்தன் அவனை ஏன் நல்வழி காட்ட மாட்டாங்கிறாங்க அப்படின்னு யாராச்சும் கேட்டாங்கன்னா திஸ் இஸ் அவர் பாஸ்ட் டேட். அது மட்டும் இல்லாமல் பகவானுக்கு அது இருந்தாலே போதும், அதை விட சொத்து நமக்கு இன்னும் தேவையே இல்லை. இந்த பௌதிக சொத்து எவ்வளவு சீக்கிரத்துல போயிடும் அவ்வளவு சீக்கிரத்துல போயிடும். ஆனால் பகவானுடைய பக்திங்கிற ஒரு மிகப்பெரிய டைமண்ட் நம்மளை விட்டு போகுது. அது எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அது நம்மகிட்டே இருக்கும். கடைசியில என்ன சொல்றாங்கன்னா உள்ளும் புறமும் கடவுளை தவிர வேறு எதுவும் இல்லை என்பதே இந்த உண்மையான நிலை. நெருப்பிலிருந்து வெப்பமும் ஒளியும் வெளிப்படுவது போலவே எல்லாம் அவரது பல்வேறு ஆற்றல்களில் வெளியிடுதலைதான். இப்படியாக வெவ்வேறான சக்திகளிலும் ஒருமை காணப்படுகிறது. ஒருமை காணப்பட்டிலும் வெவ்வேறான சின்னஞ்சிறு உயிர் வாழ் பகுதிகளின் உணர்வுகளில் இறைவன் தன்னிறைவு நிறைந்து நின்று அனுபவத்தோடாக சோ பகவான் தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா இடத்துலயும் அவர் தான் எல்லாத்துக்குமே உரிமையா ஈஸ் த என்ஜாய். அந்த கான்செப்ட் நம்ம ஆணித்தரமா நம்ம ஏற்றி வச்சுக்கணும். ஹரே கிருஷ்ணா. எல்லாருக்கும் ஒரு முக்கியமான அறிவிப்பு என்னன்னா
நாளைக்கு வந்து இந்த பாணிகட்டி சித்தா தகி ஃபெஸ்டிவல் அப்படின்னு பாணிகட்டி ஃபெஸ்டிவல் அது வந்து செலிப்ரேட் பண்ண போறோம். மத்தாஜி அது கொஞ்சம் பிரீஃபா சொல்லிக்கட்டுமா? ஷூர் பிரபுஜி, ஷூர் பிரபுஜி. ஹரி கிருஷ்ணா. ஹரிபல். ஏன்னா பாணிகட்டி ஃபெஸ்டிவல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபெஸ்டிவல். பர்டிகுலர்லி பாத்தீங்கன்னா நம்ம இஸ்கான் அந்த கம்யூனிட்டில வந்து இது ரொம்ப 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 முக்கியமானது. பாணிகட்டி ஃபெஸ்டிவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா பகவான் சைத்தன்ய மகாபிரபு சரி, நித்யானந்த பிரபு சரி, அவர் வந்து நமக்கு எப்படி ஏற்கனவே சொன்னாரு, பகவானுடைய பக்தர்களுக்கு எந்த ஒரு ஃபெஸ்டிவல் இருந்தாலும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா செலிப்ரேட் பண்ணுவாங்களோ அது ஒன்னாவது ஃபெஸ்டிவல் பார்த்தீங்கன்னா இந்த பாணிகட்டி ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லிட்டு. இது எப்படின்னா இத வேற மாதிரின்னு சொல்லலாம். அதாவது தண்டனைக்கு உரிய விழா அப்படின்னு சொல்றாங்க. தண்டனைக்குரிய விழா அது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த சிப்டு ரைஸ் சொல்லுவாங்களா, அது அவளும் தகி தயிர் மற்றும் பனானா இது மாதிரி இது வந்து சிப்டு ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்னன்னா இது அல்டிமேட் பாத்தீங்கன்னா பகவான் தன்னுடைய காரணமற்ற கருணையினால பக்தர்களுக்கு வந்து தன்னுடைய விசேஷ கருணையை வழங்குறாரு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இது எப்படின்னா ரகுநாத கோஸ்வாமி எல்லாருக்கும் தெரியுமா, வந்து அந்த 6 கோஸ்வாமிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரகுநாத கோஸ்வாமி ஒன்னாவது கோஸ்வாமி. அவர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பா பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஜமீன்தார். அந்த ஜமீன்தார் பேர் பாத்தீங்கன்னா கோவர்தன் மஜும்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் இருந்துட்டாங்க. ரகுநாத தாச கோஸ்வாமி 1495 வந்து கிருஷ்ணபூர் அப்படின்னு ஒரு இடம் வெஸ்ட் பெங்கால் இருக்குது, நியர் சப்தகிராம். யார் மாயப்பூர் போயிருந்தீங்கன்னா அதை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த அவ்வளவு பெரிய ஜமீன்தார் வீட்டுல மிகப்பெரிய ஒரு குடும்ப சூழ்நிலையில எல்லா வசதியோட வந்து பிறந்தவர் தான் ரகுநாத தாச கோஸ்வாமி. அப்புறம் வந்து இருந்தாலும் பாத்தீங்கன்னா அவருக்கு மனசுலே வந்து இந்த பௌதிக உலகமான அவங்களுடைய அப்பாவுடைய என்ன சொல்றது ரொம்ப வசதியான குடும்பத்துல பிறந்தாலும் அந்த வசதியை அனுபவிக்க ரகுநாத கோஸ்வாமிக்கு சுத்தமா மனசே இல்லை. சரி என்ன பண்றது அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா அவர் வந்து பகவான் நித்யானந்த பிரபு விட அசோசியேட் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு வந்து ரொம்ப ஏகிட்டே இருந்தாங்க. அப்போ நித்யானந்த பிரபு அந்த அசோசியேஷன் கிடைக்கிறதுக்காக நான் வந்து அவங்களே போயிடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஜமீன்தாரான அப்பா கிட்ட போய் கேட்கிறேன். என்னது, நான் எவ்வளவு பெரிய ஜமீன்தார், எனக்கு அப்புறம் எனக்கு நான் இறந்ததுக்கு அப்புறம் எனக்கு வாரிசியான நீ என்ன பேச்சு பேசுறடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஏசிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மாவுக்கும் வந்து ரொம்ப ஐயோ என்னாச்சு, என் பையனை போய் ஒரு சன்னியாசி கூட போயிட்டு சேர்க்க வைக்கிறதா எல்லாருமே ஃபீல் பண்றோம் இல்லையா, அது மாதிரி வந்து அவங்க அம்மாவுக்கு ஃபீல் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுல ரொம்ப அடம் பிடிச்சிட்டே இருந்தாரு. இல்ல நான் நித்யானந்த பிரபுகிட்ட போய் அவங்களுடைய அசோசியேஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அனுபவிட்டே இருந்துட்டாங்க. அதுக்கப்புறம் சரி இவனை வந்து வேற வழியே இல்ல, பேசாம கையை காலையை கட்டி போட்டு வீட்டுக்குள்ளேயே அடைச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு அவங்க அம்மா சொல்லிக்கிறாங்க, இந்த மாதிரி கையை காலை கட்டி போட்டுலாம் இல்லைன்னா ஓடிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ அவங்க அப்பா என்ன சொன்னாங்கன்னா, நீ வந்து கையை காலையை கட்டி போடலாம், ஆனா அவனுடைய மனசு ஃபுல்லா பாத்தீங்கன்னா லார்ட் நித்யானந்த பிரபு மனசுலதான் இருக்கே தவிர அவனை விட்டு கொஞ்சம் கூட அகலவே முடியல அப்படின்னு சொல்றாங்க. சரி இதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அப்பா அம்மா 2 பேர். ஒரு சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா லார்ட் நித்யானந்த வந்து போய் மீட் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது. அப்போ என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, நீ வந்து இப்போதைக்கு நான் உன்னையே பார்க்க விரும்பலை அப்படின்னு நித்யானந்த பிரபு சொல்லிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா உங்க அப்பா பெரிய வெல் டு டூ ஃபேமிலி, அதாவது என்னன்னா பௌதிகத்துல வந்து நீங்க எல்லாம் ரொம்ப மூழ்கி இருக்கிறீங்க, பௌதிகம் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால நீங்க வந்து பகவானுடைய ரிமெம்பரன்ஸ் வந்து உங்களுக்கு சுத்தமா வராது. அதனால வந்து உங்களுடைய சேர்க்கை உங்களுடைய நான் அசோசியேட் பண்ண நான் விரும்பவில்லை அப்படின்னு யார் சொல்றாங்க, நித்யானந்த பிரபுவே சொல்லியிருக்காங்க. சோ எவ்வளவு வந்து ஒரு
எவ்வளவு முக்கியமான கருத்துக்கள் பாருங்க. நம்ம எப்படி ஏற்கனவே சொல்லிட்டோம் இல்லையா, நமக்கு அதாவது எதுக்கு வந்து அனுகூலமா இருக்குதோ, பக்திக்கு வந்து எது அனுகூலமா இருக்குதோ அது கூட நம்ம சங்கம் வச்சிருக்காரு. பக்திக்கு அனுகூலம் இல்லாதது வந்து நம்ம வந்து ஜஸ்ட் நம்ம ரிஜெக்ட் பண்ணிக்கிறோம். ரகுநாததாச கோஸ்வாமி என்ன சொல்லிக்கிறாங்க, பக்திக்கு அனுகூலமற்ற தன்னுடைய அப்பாவோட செல்வத்தை வந்து வேணாம் சொன்னாங்க. இதேல நித்யானந்த பிரபு என்ன சொல்லிக்கிறாங்க, நோ நோ நோ, நீ வந்து நீங்க உங்க அப்பா வந்து ரொம்ப ஆப்புலன்ட்டு இதெல்லாம் பௌதிகத்தோ, அதனால நீ வேணாம்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிருக்காரு. அப்போ வந்து ஒரே மாதிரி ரொம்ப மனமிறங்கி நான் என்னதான் பண்றது, நான் வந்து உங்களுடைய கருணையை எதிர்பார்த்துட்டு இருப்பேன், உங்களை தவிர எனக்கு ஒரு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரங்கநாத கோஸ்வாமி ரொம்ப மனசொடுக்கு போயிடுறாரு. அப்போ சரி, நித்யானந்த பிரபு கொஞ்சம் கருணையை வந்து அவர் மேல காட்டினார். நீ போய் பகவான் மேல நீங்க ரொம்ப ஆழ்ந்த தியானத்துல இரு. அப்போ வந்து பகவானுடைய உனக்கு வந்து அவர் வந்து உனக்கு பெஸ்ட் கொடுத்தால் நீ என்னிடம் வருவாய் அப்படின்னு வந்து நித்யானந்த பிரபு சொல்லிக்கிறாங்க. சரி, இதை கேட்டு ஓரளவு கொஞ்சம் சந்தோஷம் இருந்துச்சு. கொஞ்சம் இப்பயே வந்து நாட்கள் வந்து கடந்துட்டே போச்சு. ஒரு 2 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா ஒரு நியூஸ் வந்துச்சு. என்ன நியூஸ்னா, இந்த மாதிரி ரகுநாத தாச கிட்ட வந்து நியூஸ் வந்தது. இந்த மாதிரி நித்யானந்த பிரபு வந்து இங்க பாணிகட்டி அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னு நியூஸ் வந்து ரகுநாத தாச கோஸ்வாமிக்கு வந்துருச்சு. உடனே அவருக்கு வந்து அந்த ஆவல் பயங்கரமா எங்கேயே போயிடுச்சு. ரொம்ப இப்படியே பகவான் நித்யானந்த பிரபு நம்ம பார்த்தே ஆகணும், அவருடைய தரிசனத்தை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு திரும்ப போய் பெர்மிஷன் கேட்கிறாங்க. அப்பா என்ன சொல்றாரு, போடா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உடனே அப்பாவிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு போகணும்னு சொல்லும்போது உடனே ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். போயிட்டு ரகுநாத தாஸ் ஓடுவோம், அதாவது சும்மா நடந்து கூட போடலாம், ஓடுறதான் ஓடி எப்படியாச்சும் பகவானுடைய தரிசனம் கிடைக்கும்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அப்போ கங்கை நதி கரையில ஒரு மிகப்பெரிய ஆலமரம், அந்த ஆலமரத்துக்கு அடியில மிகப்பெரிய அப்பெல்லாம் கல்லுதான் போட்டு வச்சிருப்பாங்க, ஒரு பாறை வச்சுருந்த அந்த பாறை மேல பகவான் நித்யானந்த பிரபு உட்காந்துருக்காங்க. அப்போ ரகுநாத கோஸ்வாமி தூரத்துல இருந்தே வந்து பிரபு வந்து தரிசனிச்சிருக்காங்க, நித்யானந்த பிரபு தரிசனம் வாங்கிட்டாங்க. அப்போ எதுக்காக பார்த்தீங்கன்னா, ஐயோ எவ்வளவுதான் இருந்தாலும் அவங்களாம் ரொம்ப பியூர், எல்லாமே சுத்த சாத்விக் பிளாட்ஃபார்ம் இருக்கிறாங்க. ஆனா நானும் பாத்தீங்கன்னா இந்த பௌதிக, என்னுடைய அப்பா பௌதிக இந்த கண்ணோட்டத்துல இருக்கிற இந்த செல்வ சிறப்புல வந்து நான் வந்து ரொம்ப அஷ்டமாயிட்டேன். அதனால வந்து அவங்களுடைய அசோசியேஷன் வைக்கிறதுக்கு நான் வந்து எழுதிக்கிட்டு கிடையாது அப்படின்னு ரகுநாதர் ரொம்ப ஏங்கிருக்கிறாரு. அதான் சாஷ்டாங்கமா தூரத்துல இருந்து நமஸ்காரம் பண்ணிக்கிறாங்க. இத பார்த்ததுமே நித்யானந்த பிரபுவோட அசோசியேட்ஸ் வந்து ரகுநாதர் வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. அப்போ பண்ணிட்டு நித்யானந்த பிரபுட்ட சொல்றாங்க, லார்ட் நித்யானந்த பிரபுட்ட, பாருங்க ரகுநாத கோஸ்வாமி வந்திருக்காரு பாருங்க, அவர் தூரத்துல இருந்து வந்து உங்களை பார்த்து நமஸ்காரம் பண்றாங்க, இது எப்படி உங்களுக்கு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அப்படியா இருக்கா, சரி ஏய் ரகுநாதா இங்கே வா அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க. பக்கத்துல வாடா அப்படின்னு சொல்லிருக்காங்க. இல்ல என்னால வர முடியாது, ஏன்னா நான் வந்து தீண்டத்தகாதவன், அதாவது பௌதிகத்துல நான் வந்து ரொம்ப ஆப்ரேட்டா இதனால நான் வந்து தீண்டத்தகாதவன் ஆயிட்டேன், அதனால வந்து தயவுசெய்து என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி தூரத்துல இருந்தே நமஸ்காரம் பண்றாங்க. அப்போ நித்யானந்த பிரபு என்ன சொல்றாங்க, தன்னுடைய சகாக்களை அனுப்பிச்சு அவன் போய் முடிவு இழுத்துவாங்க, கையை பிடிச்சிட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பக்கத்துல வந்து வரும்போது சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணிட்டு அவருக்கு பிளஸ் கொடுக்குறாங்க நித்யானந்த பிரபு. அப்போ நீ வந்து இறைவன் தூரத்துல இருந்து தரிசனம் பண்ணியா, அப்போ உனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பனிஷ்மெண்ட் தரப்போறேன். ஆக்சுவலா ஐயோ என்ன பனிஷ்மெண்ட், திரும்ப என்னைய பார்க்க கூடாது அப்படின்னு நினைச்சிருவாரோ, திரும்ப நித்யானந்த பிரபு தரிசனம் கிடைக்காதோ அப்படி வந்து ரொம்ப ஏங்கி இருக்கிறேன் யாரு, ரகுநாத கோஸ்வாமி. அப்போ திடீர்னு பாத்தீங்கன்னா இப்போ உனக்கு ஒரு பெரிய பனிஷ்மெண்ட் என்னன்னா, உடனே வந்து என்னுடைய சகாக்களுக்கும் இந்த சிப்டு ரைஸ் அண்ட் தஹி, இந்த பனானா இதெல்லாம் போட்டு மிகப்பெரிய ஒரு விருந்து வை அப்படின்னு சொல்லிட்டு நித்யானந்த பிரபு வந்து ஒரு கட்டளை கொடுக்குறாங்க. உடனே அப்பா நான் கூட என்னமோ நினைச்சேனே, பகவான் ஒரு மிகப்பெரிய எனக்கு சர்வீஸ் கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவருடைய இந்து, அவருடைய எக்டசி, அவருடைய அந்த பேராவல் ரொம்ப ஜாஸ்தியாகி உடனே அங்க ஓடுறாரு, இங்க எல்லா கடைகள்ல எங்க இருக்கு அங்க
அந்த ஏரியாவில் இருக்கிற கடைகள் வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் வாங்குறது, சிப்ட் ரைஸ் வாங்குறது, தஹி, ஹனி, பனானா எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்த்துட்டு மிகப்பெரிய ஃபெஸ்டிவலை வந்து அது உருவாக்குறாங்க. ஒரு சைடு பாத்தீங்கன்னா அந்த அவல்ல வந்து தயிர் கலந்த அவல், இன்னொரு சைட்ல வந்து வெண்ணெய் கலந்த அவல், இன்னொரு வந்து ஹனி கலந்த அவல், தென் பனானா வந்து நல்லா சிப் பண்ணி எல்லாத்தையும் போட்டு பெரிய 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 பாட்டில், அதாவது மண்பானைன்னு சொல்லுவாங்க இல்லையா, மண்பானை நம்ம ஊர்ல இருக்க மண்பானை சின்னது கிடையாது, ரொம்ப ரொம்ப பெருசு. அப்படிப்பட்ட மண்பானையில வந்து பிரசாதத்தை, அதாவது ஃபுட் வந்து ரெடி பண்ணிட்டாங்க. ஃபுட் ரெடி பண்ணிட்டு பகவானை வந்து நித்யானந்த வந்து கூப்பிடுறாங்க. பகவானே, சரி உங்களுக்காக வந்து உங்க அசோசியேட்காகவும் எல்லாருக்கும் வந்து நான் வந்து ஏற்பாடு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, இந்த நியூஸ் பாத்தீங்கன்னா சுத்தி இருக்கிற கிராமத்துல இருக்கிற எல்லா கிராமவாசிகளுக்கும் இந்த நியூஸ் போயிடுச்சு. அப்போ ஆஹா, இவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய ஃபெஸ்டிவல் நடக்குதா, அதுவும் ஃபுட் ஃபெஸ்டிவல் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாமே வந்து கூட்டிட்டாங்க. இது பார்த்து பகவான் ரகுநாதருக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாயி போச்சு. சரி, இதுவும் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் எங்கெங்க வந்து கடைகள் இருக்குது திரும்ப எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணி மிகப்பெரிய அவளோட வந்து எல்லாத்தையும் திரும்ப கொடுக்குறாங்க. ஸோ பகவான் வந்து நித்யானந்த பிரபு வந்து எல்லாத்தையும் பாக்குறாங்க. பார்த்துட்டு வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. ஸோ இப்ப வந்து பகவான் வந்து பிரசாதம் அந்த இதை வந்து ஆஃபர் பண்ணணும். அப்ப என்ன சொல்லிக்கிறாங்க, பகவான் எடுத்த பிரசாத சாப்பிட்ட உணவு வந்து மிச்சம் இருக்கும் போது அது வந்து பிரசாதம் ஆகும். அந்த பிரசாதத்தை வந்து இதுக்கு முன்னாடியே ஆஃபர் பண்ணிட்டு தான் வந்து ரங்கநாதாச கோஸ்வாமி. ஏன்னா அவரு நித்யானந்த பிரபு வந்து கொஞ்சம் வர்றது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம மக்களுடைய கூட்டம் வந்து நம்ம ஜாஸ்தியா இருக்கனால அவரை வந்து இது ஏற்கனவே வந்து அவருடைய டேட்டிஸ்க்கு ஆஃபர் பண்ணி எடுத்தாங்க. சரி, ஓகே, சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனசால வந்து பாத்தீங்கன்னா எல்லாரையும் இருக்கிற சங்கத்துல இருக்கிற எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த சிப்ட் ரைஸ் சொல்லுவாங்க இல்லையா, அந்த ரைஸ் வந்து நிறைய கொடுக்குறாங்க. கம்ப்ளீட்டா கிரௌட் வந்து ஃபுல் ஆயிடுச்சு, உட்கார்றதுக்குமே இடமே இல்லை. பிறகு பாத்தீங்கன்னா அந்த கங்கை ரிவர் தான் அந்த பக்கத்துல ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த இடத்துலதான் இந்த மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. சோ நிறைய பேர் கங்கை கரையில உட்காந்து கொஞ்சம் நிறைய பேர் சாப்பிட்டாங்க. அப்படின்னு இடம் பத்தல. சில ஆட்கள் வந்து உட்கார்றதுக்கே இடம் இல்லைன்னு சொல்லிட்டு தன்னுடைய பிரசாதத்தை வாங்கி போய் கங்கை தண்ணீர்ல ஓடுற தண்ணீர் நின்றுட்டு கூட அந்த பிரசாதம் வந்து அவ்வளவு விஷயம். இதை பார்த்துட்டு நித்யானந்த பிரபு பயங்கர ஹாப்பி. அது மட்டும் இல்லாமல் இது ரகுநாத தாச கோஸ்வாமிக்கு இன்னும் பயங்கர ஹாப்பி. ஏன், நம்மளுடைய பகவானுடைய ஒரு கட்டளை வந்து நான் வந்து ரொம்ப சிரம் தாண்டி அதை ஏற்றுக்கிட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. இந்த சமயத்துல பகவான் நித்யானந்த பிரபு என்ன சொல்றாங்கன்னா, தன்னோட மெடிடேட் பண்ணி சைத்தன்ய மகாபிரபு கூப்பிடுறாங்க. சைத்தன்ய மகாபிரபு கூப்பிடும்போது பாத்தீங்கன்னா அவர் வந்துட்டாங்க. சைத்தன்ய மகாபிரபு லார்ட் சைத்தன்யா அவர் வந்து பாக்குறாங்க. சுத்தி இருக்கிற பார்க்கும்போது ஏகப்பட்ட கிரௌட பார்த்துட்டு எல்லாருமே என்ன சொல்றாங்க, சரி சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ப்ரொசீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த இதை வந்து பகவான் லார்ட் சைத்தன்ய மகாபிரபு வந்தது எல்லாருக்குமே தெரியல. முக்கியமான சில அசோசியேட்ஸ் மட்டும் தான் தெரியுது. உண்மையான பக்தருக்கு தான் தெரியும். சொல்ல முடியா, எதையமாம் பிரபஞ்சத்து சாம்ஸ்ததைவ பஜான்மீகம். இதுக்கு முன்னாடி நம்ம கீதையில ஸ்லோகம் மேற்கொண்டு காட்டி யாரு பகவான் மேல அளவு கடந்த பிரீத்தி இருந்தாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய பக்திக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் அதுக்கு தகுந்த மாதிரி தான் பகவான் தன்னை வெளிப்படுத்த. இந்த நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா நித்யானந்த பிரபு வந்து சைத்தன்ய மகாபிரபுக்கு அந்த மோட்சம் எடுத்து ஊட்டுறாங்க, அதாவது அந்த அவளை எடுத்து ஊட்டுறாங்க. அப்ப வந்து வெளியே பாக்குற ஆட்களுக்கு என்ன சொல்றாங்க, இல்லன்னா நித்யானந்த பிரபு இன்னும் பைத்தியக்காரனை ஊட்டுறாரு, அதை எடுத்து ஊட்டுறாரு, இதை எடுத்து ஊட்டுறாரு, அதை பண்றாரு, இதை பண்றாரு, இதெல்லாம் புரிஞ்சுக்கவே முடியல அப்படி வந்து மற்ற ஜனங்கள் வந்து கத்திட்டு இருக்கிறாங்க. வேற அவங்களுடைய க்ளோஸ் அசோசியேட்ஸ் வந்து ஏன்னா அப்புறம் வந்துட்டாங்கன்னு சொல்லி இப்படி இந்த நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டே இருக்கு. நடந்தது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே கட்சியில வந்து நித்யானந்த பிரபு சொல்றாங்க, எல்லாரும் சாப்பிட்டீங்களா, இப்ப வந்து ஹரி ஹரி ஹரின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது இந்த பூலோகத்தில இருந்து மேல ஆன்மீக லோகம் வரைக்கும் அந்த வைப்ரேஷன் வந்து ஹரி 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 சொல்றாங்க. அந்த அளவுக்கு வந்து இந்த வைப்ரேஷன் இருந்துச்சு. இப்படிப்பட்ட மிக அற்புதமான நிகழ்ச்சி தான் இந்த பாரிக்கட்டி ஃபெஸ்டிவல்.
அந்த பானிகட்டி ஃபெஸ்டிவல் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருமே வந்து பயங்கர ஹாப்பியா வந்து தன்னுடைய வீட்டுக்கு போனாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா ரகுநாததாச கோஸ்வாமி வந்து அதாவது லைஃப்ல வந்து அச்சீவ் பண்ணிட்டேன், நான் எது பண்ணக்கூடாது அந்த லைஃப்ல வந்து என்னுடைய வாழ்க்கையில வந்து அச்சீவ் பண்ணிட்டேன் அப்படின்னு பயங்கர சந்தோஷம். அந்த சந்தோஷத்தோட அவர் வந்து மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா நித்யானந்த கூட க்ளோஸ் அசோசியேட் ஆகிக்கிறாங்க. அவங்கதான் வந்து இந்த 6 கோஸ்வாமிஸ்ல ஒருத்தர் ஸ்ரீ ரகுநாததாச கோஸ்வாமி அப்படின்னு சொல்றாங்க. இதே ஃபெஸ்டிவல் வந்து நாளைக்கு வந்து இஸ்கான் தரப்புல வந்து கொண்டாடணும். ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலயும் வந்து இந்த பானிகட்டி ஃபெஸ்டிவல் அதை சொல்லி சிறப்பா கொண்டாடுவாங்க. தயவு செய்து எல்லாருமே கலந்துக்கங்க. ஹரே கிருஷ்ணா.